This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Hey all, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறப்போ நெய்வேத்தியத்துக்கு எதுவும் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பால் மட்டும் காய்ச்சி அதில் கொஞ்சம் வெல்லம், நெய், ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இதை வீட்டில் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துடலாம். அண்ட் இதை செய்யறதுக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, சாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லை கண்ணாடி எப்பவும் பளிச்சுன்னு புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மேலே விபூதியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. தென் ஒரு வெட் கிளாத் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பளிச்சுட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, சாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் சிலதெல்லாம் உட் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறத சீக்கிரமே பூச்சி அரிச்சிடும். அப்படி பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், தென் ரோஸ் வாட்டர் ஸ்மெல்க்காக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை 2 weeks ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா உட் ஃப்ரேம்ஸில் பூச்சி அரிக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, வீட்டில் இல்லை கடையில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறப்போ திரியில் தீ சீக்கிரம் பிடிக்கிறதுக்கும் அண்ட் நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரதுக்கும் திரியோட முனையில் பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றணும்னா சீக்கிரம் தீ பற்றிக்கும் அண்ட் அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5, நம்ம சுவாமிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த தேங்காய் நம்ம வெஜிடேரியன் சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வெறுமன தேங்காய் கீரி சாப்பிடலாம். பட் நான்வெஜ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அது நம்ம ஃபேமிலிக்கு நல்லதும் இல்லை. டிப் நம்பர் 6, பூஜைக்கு எப்பவுமே காம்பு இருக்கும்படியான நாட்டுப்பழம் வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 7, இந்த டிப் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபடுறப்போ வெறுமன விளக்கு மட்டும் வைக்காம கீழே வைக்கிற தட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது கலந்த தண்ணி மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 8, விளக்கு ஏற்றுறப்போ திரியில தீ சீக்கிரமே பிடிக்க மாட்டுது. சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் விளக்கு ஏற்றுற எண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 9, பூஜா ரூம் எப்பவும் குட் ஸ்மெல்லோட இருக்கணும்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பவுலில் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை க்ரஷ் பண்ணிட்டு அது கூட ஒரு சந்தன பில்லை க்ரஷ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை உங்கள் பூஜா ரூம் கார்னரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ பூஜா ரூம் ஓப்பன் பண்ணாலுமே நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 10, நம்ம சாமிக்கு ஊதுபத்தி காட்டுறோம் இல்லையா,